வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு பத்திரிகைகள்லாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது 2012 நிர்பயா அப்படின்னு சொல்லி டெல்லியில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு பின்பு இறந்து போனார். அது நாட்டிலே நாடு முழுவதும் ஒரு பேரலைய அதிர்வை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நேற்றுக்கு முன்தினம், அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஒரு முக்கியமான இடம், கல்வி வளாகம். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்கே தான் ஆளுநர் மாளிகை இருக்குது, அதேமாதிரி ஐஐடி கேம்பஸ் இருக்குது. அதே கேம்பஸில் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தான் நாம் எந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட சமூகத்தில் இருக்கிறோம், பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பொதுவெளியில் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்ரீமதி 2021 ஸ்ரீமதிக்கு மரணத்திலிருந்து இதுவரைக்கும் விடை கிடைக்காத பல வழக்குகளில் இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே உள்ள ஒரு கேம்பஸில் பொறியியல் கல்லூரியில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு மாணவி 2ஆம் பொறியியல் படிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அவங்க இரவு ஒரு 8 மணி ஆப்பில் அங்கே அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் தன்னுடைய ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏரியா முழுவதுமே எப்பயுமே இருட்டாக இருக்குமா. ஏன் அப்படின்னா அங்கே கட்டட பணியாளங்களாம் வேலை, கட்டுமான பணிகள் போய்க்கிறதுனால. அப்போ அந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோட பேசிக்கிருப்பாங்களாம் அந்த பெண். அந்த மாதிரி பேசிக்கிறத ஒருத்தர் 38 வயது நிரம்பிய ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் பேர் ஞானசேகரன். அவர் அதே பகுதியில் ஒரு பிரியாணி ஸ்டாலோட ஓனராக இருந்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கேம்பஸ் பாதுகாப்பானு நினைக்கிறோம். ஆனால் அங்கே செக்யூரிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை போல இருக்குது. இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா அப்படியே அந்த கேம்பஸில் உள்ள அவங்க டெய்லி இந்த மாதிரி இரவு 8 மணிக்கெலாம் தனிமையில் இருட்டில் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறத பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இதே மாதிரி இப்போ அந்த 23ஆம் தேதி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த போய் மிரட்டியிருக்காரு. அந்த மாதிரி நான் இங்கே 2 பேர் பேசுகிறத வீடியோ எடுத்துகிட்டு நான் சமூக வலைதளம்லாம் பகிர போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த பையனை அடித்து வேறு இது பண்ணிவிட்டு துரத்திட்டு இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டு அந்த பெண்ணோட கேமரா செல்லெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காரு. பரவாயில்ல, நல்ல வேலை. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் குற்றவாளி ஞானசேகரன் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அங்கேயே 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காவல்துறையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த வழக்கு போய்க்கிருக்கு. இன்றைக்கி எல்லா பத்திரிகை எதிர்க்கட்சிகள் அதெல்லாம் பேசிக்கிருக்காங்க. அதேமாதிரி நேற்றுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா டைஃபி, அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் சார்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை பற்றி சொன்னால் இந்த இளைஞன் 38 வயது இளைஞன் ஞானசேகரன், அவர் மீது ஏற்கனவே 11 வழக்குகள் இருக்கா. குறிப்பாக இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காரு. அதேமாதிரி பீச் ஓரத்துலையும் இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காதலர்களை இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காரு. இது போக வழிப்பறி, கொள்ளை, இந்த மாதிரி பல வழக்குகள் அவர் மேலே இருந்திருக்கா. அப்போ இவ்வளோ வழக்குகள் உள்ள ஒருத்தர் எப்படி காவல்துறை வெளியில் விட்டது, இவன் மேலே ஏன் குண்டாஸ் போடலை அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுருக்காங்க. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சமூகத்தை திருத்த முடியாது. அப்போ நாம் தான் மாறிக்கிறணும். என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நம்முடைய அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி முறை இதெல்லாம் இப்படி தான் இருக்குது. அரசாங்கமே சாராயத்தை விற்கிது, மது வித்துட்டு அதுவே மதுக்கு ஈடுபடாதீங்க, மது ஒரு போதைக்கு போகக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே என்ன செய்யுது, இந்த மாதிரி சாராயத்தை விற்கிது. அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் எப்படி எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னா, உலகத்திலே பாதுகாப்பற்ற நாடு இது அப்படின்னா, அதாவது இது யுஎன் போன்ற அமைப்புகள் சொன்ன ஒரு இது. அதாவது இங்கே இலங்கையோ அல்லது சிரியாவோ, ஈரானோ, ஈராக்லாம் கிடையாது. வேறு எங்கே போர் நடக்கக்கூடிய யுக்ரைன்லாம் கிடையாது. இந்தியா தான் மோஸ்ட் அன்சேஃப் லேண்ட் ஃபார் உமன் அப்படின்னா அது இந்தியா தான். அப்போ பெண்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி தனிமையில் போகிறது, இருட்டில் இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளோட பேசுகிறது. இப்போ இந்த மாதிரி இருட்டில் பேசி இது நிறையா நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் நிறைய இந்த மாதிரி நான் பத்திரிகையில் செய்திகளை பார்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இது பெண்கள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உடனே அப்போ ஆண்கள் அப்படின்னா ஆண்கள் மேலே குற்றம் சொன்னீங்கன்னா அவன் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவன் போதையில் இருக்கிறான், அவன் கஞ்சா போதையில் இருக்கிறான். அப்போ அவனை போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. நீங்கள் அவன்கிட்ட நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் அவன் உங்கள் மேலே திருத்தம். ஏன் அப்படின்னா அரசாங்கமே எல்லாமே அலோவ் பண்ணுது. சாராயத்துலேருந்து, போதையிலேருந்து, கஞ்சாலேருந்து. அதாவது தமிழ்நாட்டில் கஞ்சா தடுக்கவே முடியல. அப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் நாம தான் என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரிலாம் போகிறத தவிர்க்கணும். ஏன்னா நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் யாருமே நல்லவர்கள் கிடையாது. மதுபான ஆலையிலேருந்து எல்லாமே இங்கே திறந்து விடப்பட்டிருக்கு. அதனால் பெண்களுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் வெளி மாநிலத்திலையோ அல்லது வெளியூர்லேயோ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனிமையில் போகிறத இது பண்ணணும். மேக்ஸிமம் 7-8 மணிக்கு மேலெலாம் வெளியில் போய் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றது. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நகரம் சைடெலாம் நைட்டு 2 மணிக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெண்கள், அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், அதேமாதிரி இங்கே ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் 2 மணி 3 மணிக்கு நின்று பாய் ஃப்ரெண்டோட பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னது, சாப்பிட வேண்டியதான். ஆனால் அது பாதுகாப்பற்ற இது. இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. இப்போ இதே மாதிரி நாளைக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம சட்டத்தில் என்னத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒன்றும் பாதுகாப்பானதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த பெண்ணை இந்த பெண்
இந்த பெண்ணை வந்து பாலியல் உட்படுத்தப்பட்ட அந்த ஞானசேகரனை கைது பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு மாவு கட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து போஸ்கோ வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்க. இவர் என்ன செய்வார், 6 மாதம் அதிகமான அல்லது 3 மாதத்துலேயே வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஜாமீன் கொடுத்துருவாங்க. போஸ்கோ வழக்கில் வந்து அதிகமான என்ன 10 வருஷம் அல்லது 20 வருஷம். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கேள்விக்குரியது. அதனால் வந்து நாம தான் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பெண் குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரி அன்டைமில் வெளியில் போகிறது, அதே மாதிரி வந்து பாய் ஃப்ரெண்டோட சுற்றுறது, நைட்டு 2 மணி 3 மணிக்கு இந்த மாதிரி பீச்சு, பார்க்கு, ஹோட்டல்னு சுற்றுறது, இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நடக்கும், இருந்தாலும் நாங்களாம் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதில் கொடுமை என்னன்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அடிச்சு வரணும்னு ஓடியே போயிட்டானா. ஓடி போய் என்ன நல்லவனா இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், சினிமாவில் காட்டக்கூடிய ஹீரோனா போலீஸில் போய் கூப்பிட்டுருக்கணும், இல்லை ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டு வந்துருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவன் ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அவன் நினச்சிருந்தா இந்த இதை தடுத்துருக்கான். வெளியில் போய் ரோட்டில் போய் நின்று இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு பேச வந்தாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராக இருந்திருப்பாங்க. அருகில் உள்ள அங்கே எதிர்த்தாப்புலேயே கிண்டியில் வந்து போலீஸ் இருக்கும், அங்கே போய் சொல்லியிருந்தா கூட தடுத்துருக்கலாம். அவன் எங்கே போனானே தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆண்களுடைய பாய் ஃப்ரெண்டோட ஒரு இது. இந்த மாதிரி ஆண்கள் பாய் ஃப்ரெண்டை வந்து நம்பி பெண்கள் வெளியில் போகலைன்னா வந்து இட்டில் பூச்சிலாம் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அதனால் நாம தான் வந்து இந்த கேடுகட்ட சமூகத்தில் அரசாங்கமே சாராயம் விற்று போதையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய காலத்தில் நம்ம யாரையுமே குறை சொல்லி பயன் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவோட இந்த காவல்துறை சட்டங்கள், ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் இதெல்லாம் எல்லாமே அப்படின்னா ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அதன் மீது விசாரணை நடத்துறதுக்கு தான் இருக்க ஒழிய, தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கக்கூடாது. ப்ரிவென்டிவ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இங்கே கிடையவே கிடையாது. அதனால் நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறதுனாலையோ, பக்கமாக எழுதுறது, இது கொஞ்ச நாள் பேசுவாங்க. அதோட அவ்வளோதான். இப்போ ஒரு ஒரு 1 மாதம் அல்லது 20 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அடுத்த சம்பவத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நாம தான் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். என்னை பொறுத்தமட்டிலும் ஒரே ஒரு கருத்து தான். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் 99% உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விதமான அசௌகரியம், அநீதி எதையுமே வந்து தடுக்க முடியும். பத்திரிகை செய்திகள் வாசிக்கிறதுலேருந்து, நாட்டை உற்று நோக்குறதுலேருந்து, அடுத்தவனுக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறத கவனமாக இது பண்ணால், குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாதி பேத்துக்கு தெரியவே தெரியாது. புஷ்பா படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு, அல்லு அர்ஜுன் மீது என்ன இதாச்சு அப்படிங்கிற தெரியுமே ஒழிய, இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கு, அப்போ நாமளும் இதே மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரைட்ஸை பேசுவாங்க. நாங்கள் ஏன் போகணும், நீங்கள் ஏன் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த ரைட்ஸ் எங்கே பேசலாம் அப்படின்னா, யூரோப் கண்ட்ரியில் பேசலாம். அங்கெல்லாம் வந்து பெண் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் அது கிடையாது, குறிப்பாக தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா, இங்கே சாராயத்தை அரசாங்கமே நடத்துது. அப்போ வந்து இதே மாதிரி தான் நேற்று கடலூரில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் பாவம் ஃபேமிலியோடு போய் நின்று குளிக்க போனவங்களை வந்து அங்கே உள்ள அந்த சில விசமிகள் வந்து தண்ணியை போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சா போதில் சிலுமி சித்தல் இது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவருக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருக்குது. அப்போ அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பாக பெண்கள் வரதை தடுப்போம். இந்த மாதிரி மிட் நைட்டில் 8 மணிக்கு மேலே, இரவுக்கு மேலே, அதனால தான் 6 மணி ஆனோடனே வீட்டுக்கு பெண்கள் வரணும், வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னது காரணம் இந்த கேடுகட்ட சமூகம். ஒன்றே ஒன்று தான், எவ்ரி மேன் இஸ் எ பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். நன்றி, வணக்கம்.